பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக. அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். ஐ ப்ரே தட் தே ஆல் மே பி ஒன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்காகவும் அவர்கள் மூலம் தன்னை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் ஏறெடுத்த நீளமான ஆசாரிய ஜெபமாய் யோவான் 17வது அதிகாரம் காணப்படுகிறது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருப்பதைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் ஒன்றாய் காணப்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். ஆதி சபையின் நாட்களில் ஒரு மனமும் ஒற்றுமையும் அதிகமாய் காணப்பட்டது. மேல்வீட்டறையில் 120 பேர் ஒரு மனதோடு கூடி வந்தார்கள். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்க துவங்கியவுடன் அவனுடன் மற்ற 11 அப்போஸ்தலர்களும் எழும்பி நின்று ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகையால் ஆவியானவரின் கிரியைகள் அதிகமாய் ஆதி சபையின் நாட்களில் காணப்பட்டது. அவர்கள் கூடி வந்து ஜெபித்த வேளையில் அந்த இடம் அசைந்தது. பேதுரு சிறைச்சாலையில் காணப்பட்ட வேளையில் சபை கூடி ஜெபித்தது. உடனடியாக விடுதலை உண்டானது. கடைசி கால சபைகளில் ஒரு மனமும் ஐக்கியமும் குறைந்து கொண்டு வருவதன் நிமித்தம் ஆவியானவரின் கிரியைகளை அதிகமாய் பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக 3 விதமான மனுஷ சுபாவங்கள் காணப்படுகிறது. முதலாவது ஜென்ம சுபாவத்தின் மனுஷன். அவன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று 1 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் பிரிந்து போகிறவர்களாகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் தேவ மகிமையை விரும்புவதற்கு பதிலாக சுய மகிமையை அதிகமாய் விரும்புவார்கள். நீங்கள் இயேசுவின் விருப்பத்தின்படி ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் காணப்படலாகாது. 2வது கூட்டம் மாம்சத்திற்குரியவர்கள். இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தைகளாகவும் பலன் இல்லாதவர்களாகவும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உடையவர்களாகவும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சபையில்தான் காணப்படுவார்கள், ஆனால் அவர்கள் சுபாவம் இப்படிப்பட்டதாய் காணப்படும். இவர்களால் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் காத்துக்கொள்வது என்பது இயலாத காரியம். 3வது ஆவிக்குரியவர்கள். இவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்கள் என்று 1 கொரிந்தியர் 2:15 கூறுகிறது. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாகவும் நன்மையையும் தீமையையும் வகையறுக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆவியின் நிறைவை பெற்றவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒன்றாய் காணப்படும் போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் காணப்படவும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக காணப்படவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒருவரை ஒருவர் எங்களை விட மேன்மையானவர்களாய் கனத்திற்குரியவர்களாய் கருதவும் அவர்களோடு அன்பாய் பழகவும் வேண்டிய ஒத்தாசையை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கட்டளையிடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனதில் தேறினவர்களாய் காணப்படும் போது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினமும் உடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.